என் அன்பிற்கினிய உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைய வாரம் ஒரு சாரம் 3வது பகுதியில் இறைவனின் இருப்பும் இயல்பும் இயக்கமும் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றை எழுதி உங்களுக்கு படைப்பதில் பெருமகிழ்வு எய்துகிறேன். அழகாபுரி நகரை ஆண்டு வந்த மாமன்னர் அடலேறு புகழேந்திக்கு நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரும் முப்பெரும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பவருக்கு அரசர் தக்க சன்மானம் வழங்குவார் என்றும், அரசின் ஆஸ்தான ராஜகுரு பதவியும் அளிக்கப்படும் என்றும் அரசின் சேவகர்கள் கடந்த ஒரு வார காலமாகவே தண்டோரா போட்டு நகரம் முழுவதும் அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று போட்டி நடக்கும் அழகாபுரி அரண்மனையின் மகாசபை மண்டபம் வண்ண விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மாபெரும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. போட்டிக்கான முன்னெடுப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு விழா மேடையில் அரசரின் அரியாசனம் நடுமையத்தில் மிளிர ஒளிர்ந்தது. அதற்கு முன் இடதுபுறத்தில் போட்டியாளர்களுக்கும் வலதுபுறத்தில் போட்டியின் பார்வையாளர்களுக்கும் ஒழுங்குற இருக்கைகள் தரப்பட்டிருந்தன. போட்டிக்கான நேரம் நெருங்கிய காரணத்தால் அரசரின் அரிய வருகையை உணர்த்தும் சங்கநாதம் அவையில் ஒலிக்கிறது. அரங்கம் அமைதியில் உறைகிறது. அரசர் அவைக்குள் பிரவேசிக்கும் நுழைவாயிலை ஆயுதமேந்திய வீரர்கள் திறக்கிறார்கள். அரசரை அரியணைக்கு கொண்டு செலுத்தும் பாதையின் இருமருங்கிலும் அழகான அரண்மனை பணிப்பெண்கள் அரசருக்கு தலைதாழ்த்தி மலர் தூவி வரவேற்கிறார்கள். மகாசபை மண்டபம் தாரை தப்பட்டைகள் முழங்க அறிவிப்பு கேட்கிறது. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுல திலகு வீரம் வெற்றி பராக்கிரமம் மிக்க அழகாபுரி மாமன்னர் வீராதி வீர வணங்காமுடி புகழேந்தி வருகிறார், பராக் பராக் என்று கணீர் என்ற குரலில் மன்னரை வரவேற்கும் கட்டியம் ஒலிக்கிறது. அரங்கமே எழுந்து நின்று வணங்கி குனிகிறது. அவை நொடியில் கொள்ளை கொண்ட வீரமே வடிவான மாமன்னர் அடலேறு புகழேந்தி நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அரியணையில் செங்கோல் ஏந்தியபடி புன்னகைத்து கையசைத்து அமைகிறார். அமர்ந்ததும் கூர்வாள் போன்ற அவரது இமைகள் அமைச்சரை நோக்கி ராஜசேகை புரிய, அமைச்சரும் புரிந்து கொண்டவராய் அரசரின் சந்தேகங்கள் அடங்கிய வினாக்கள் மற்றும் நிபந்தனைகள் எழுதப்பட்ட ஓலையை அரசரிடம் வணங்கி சமர்ப்பித்து, மேன்மை பொருந்திய அரசர் அவர்களே, இப்பொழுது போட்டியாளர்களுக்கு தாங்கள் வினாக்களையும் நிபந்தனைகளையும் அறிவிக்குமாறு அன்போடும் தாழ்மையோடும் வேண்டிக்கொண்டு விடைபெற்று அமர்கின்றேன் என்றார். ஒரு நிமிடம் மௌனம் நிலவுகிறது. பின் அரசர் போட்டியாளர்களை பார்த்து, போட்டிக்கு தயாராக உள்ளவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்கிறார். சற்றேறக்குறைய 300க்கும் மேற்பட்ட கரங்கள் உயருகின்றன. சபாஷ் என சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்கிறார். எனக்கு முப்பெரும் சந்தேகங்கள் இருக்கின்றன. 1, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? 2, அவர் எங்கு இருக்கிறார்? 3, அவரை அடைவது எப்படி? இந்த 3 சந்தேகங்களுக்கும் விடை தெரிந்தவர்கள் மட்டும் மீண்டும் கைகளை உயர்த்துங்கள் என்றார். இம்முறை தயங்கி 84 கரங்கள் மட்டுமே உயர்கின்றன. அரசர் மீண்டும் தொடர்ந்தார். இந்த போட்டிக்கு 2 நிபந்தனைகள் உள்ளன. முதல் நிபந்தனை, முப்பெரும் சந்தேகங்களுக்கான விடையை 24 மணி நேரத்திற்குள் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களில் தேர்வான 84 பேரில் யார் முதல் நிபந்தனைக்கு கட்டுப்பட இயலுமோ அவர்கள் மாத்திரம் மீண்டும் கைகளை உயர்த்துங்கள் என்றார். அவையில் மயான அமைதி. மீண்டும் தயக்கம் மேலிடவே இங்கொன்றும் அங்கொன்றுமாக வெறும் 10 கைகள் மாத்திரமே உயர்ந்தது. மீண்டும் அரசர் தொடர்ந்தார். இப்போட்டியின் 2வது நிபந்தனை, 24 மணி நேரத்துக்குள் தக்க விளக்கம் சொல்லாதவர்கள் சிரச்சேதம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு, உங்கள் 10 பேரில் இந்த நிபந்தனைக்கு கட்டுப்படுபவர்கள் மட்டும் மீண்டும் கைகளை உயர்த்துங்கள் என்றார். இப்பொழுது தேர்வான அந்த 10 பேரில் 9 பேரிடம் மரண பயம் தொற்றிக்கொள்ளவே ஒற்றை கரம் மட்டும் அசராது மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது. பேஷ் பேஷ், பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள் என்று கூறி வீரரை கட்டித் தழுவுகிறார் அரசர். அரங்கமே கரவொலிகளால் அதிர்கிறது.
மீண்டும் தொடர்கிறார் அரசர். உடல் பொருளை துச்சமென மதிப்பதில் உன் வீரத்தை பார்க்கிறேன். பரம்பொருளை உணர்வதிலும் உணர்த்துவதிலும் உன் விவேகத்தை பார்க்கிறேன். நெஞ்சார வாழ்த்துகிறேன். நீர் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்றார். அதற்கு அந்த இளஞ்சிங்கம் அரசரை வணங்கியவாறே, மாமன்னரே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். எனக்கு 24 மணி நேரம் தந்தமைக்கு மிக்க நன்றி. ஆனால் தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்காமல் அதுவரை காலம் தாழ்த்துவது மனதிற்கு வருத்தமளிக்கிறது. தாங்கள் அனுமதித்தால் இன்றே இப்பொழுதே விளக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன் என்றான். அரசரும் மகிழ்வோடு ஒப்புக்கொண்டார். வீரன் அரசருக்கு நன்றி தெரிவித்தான். கூடியிருந்த கூட்டம் வாய் பிளந்து என்ன நிகழப் போகிறதோ என்ற அச்சமும் ஆச்சரியமும் மேலிட உறைந்து போகிறது. வீரன் தொடர்ந்தான். அரசே, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு பெரிய அண்டா முழுவதும் எள்ளை நிரப்பித்தர தயவு செய்து ஏற்பாடு செய்யுங்கள் என்றான். அரசரும் அவ்வாறே ஆணை பிறப்பிக்க ஒரு புதிய அண்டா ஒன்று வரவழைக்கப்பட்டு அதில் எள் நிறைக்கப்பட்டது. பின் வீரன் தொடர்ந்தான். அரசே, நான் விளக்கத்தை தரலாமா என்றான். ஓ, மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் விளக்கத்தை தரலாம் என்றார். வீரன் தொடர்ந்தான். அரசே, இந்த அண்டாவில் நிரப்பப்பட்டுள்ள எள்ளில் நல்லெண்ணெய் இருக்கிறதா இல்லையா என்றான். அதற்கு அரசர் ஆமாம் இருக்கிறது என்றார். மீண்டும் இளைஞர் தொடர்ந்தார். எங்கே எண்ணெய் எனக்கு காட்டுங்கள் என்றார். அதற்கு அரசரோ, எண்ணெய் எள்ளுக்குள் இருக்கிறது, ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை என்றார். அதற்கு இளைஞன் சொன்னான், அரசே, எப்படி எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிறதோ அதுபோல்தான் இப்பிரபஞ்சத்திலும் கடவுள் இருக்கிறார். எப்படி எள்ளுக்குள் எண்ணெய் தெரியாமல் இருப்பதால் எண்ணெய் இல்லை என்று சொல்ல முடியாதோ அதுபோலத்தான் பிரபஞ்சத்தில் கடவுள் தெரியாமல் இருப்பதால் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இதுதான் தங்களால் எழுப்பப்பட்ட முதல் சந்தேகமான கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கான பதில் என்றான். சபாஷ், சிறப்பான விளக்கம் என்றார் அரசர். அரங்கமும் ஆமோதிக்கும் வகையில் கைகளை தட்டி ஆரவாரம் செய்து பாராட்டை தெரிவித்தது. அரசே, இப்பொழுது நான் உங்கள் இரண்டாவது சந்தேகமான கடவுள் எங்கிருக்கிறார் என்பதற்கான விளக்கத்தை தருகிறேன் என்றார். நல்லது, சொல், கேட்கிறேன் என்றார். வீரன் தொடர்ந்தான். அரசே, இந்த அண்டாவில் இருக்கும் எள்ளில் எந்த பகுதியில் நல்லெண்ணெய் இருக்கிறது என்றான். மேற்புறத்திலா, நடுவிலா, பக்கவாட்டிலா, அடிப்புறத்திலா என்று அடுக்கிக் கொண்டே போனான். அதற்கு அரசர், எள் முழுதும் எண்ணெய் இருக்கிறது, குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் என்று துல்லியமாக சொல்ல முடியாது என்றார். அதற்கு இளைஞனும் சிரித்தவாறே பதில் சொன்னான். அரசே, எப்படி நல்லெண்ணெயானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது என்று அறுதியிட்டு கூற முடியாத அளவிற்கு எள் முழுதும் நிறைந்திருக்கிறதோ அவ்வாறே இப்பிரபஞ்சத்தில் இந்த இடத்தில்தான் என்றில்லாமல் எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்றான். விளக்கத்தை கேட்ட அரசன் மிகவும் மகிழ்ந்து தன்னை அறியாமல் கைகளை விடாது தட்டி வியப்பு மேலிட பாராட்டினார். அவையும் தன் பங்குக்கு கரவொலி எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. இளைஞன் மீண்டும் தொடர்ந்தான். அரசே, தங்களது மூன்றாவது சந்தேகமான கடவுளை காண முடியுமா என்ற வினாவுக்கான விளக்கத்தை அளிக்க அனுமதியுங்கள் என்றான். அரசனும் உவகை மேலிட ஆமோதிக்கவே மீண்டும் தொடர்ந்தான். அரசே, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்க முதலில் எள்ளை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது விளைந்ததை வாங்க வேண்டும். பிறகு வாங்கிய எள்ளை தூசு பொட்டு போக சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்த எள்ளை வெயிலில் காய வைக்க வேண்டும். எள் காய்ந்த பிறகு செக்குக்கு சென்று ஆட்டி வர வேண்டும். அவ்வாறு ஆட்டும் சமயத்தில் சிறப்பான பிழிதிறன் கிடைக்க தேவையான நாட்டு வெல்லம் சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும். அப்படி அரைத்தால் முடிவில் எள்ளெண்ணெயாகிய நல்லெண்ணெய் கிடைக்கும். நான் சொல்வது சரிதானே அரசே என்றான். ஆமாம் ஆமாம், நீ சரியாய்த்தான் சொல்லியிருக்கிறாய் என்றார். மீண்டும் இளைஞன் தொடர்ந்தான். எப்படி எள் எண்ணெயாக மாற இத்தனை முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதோ அதுபோல சர்வ வல்லமை மிக்க இறைவனை காண வேண்டுமானால் நாம் பூஜை, ஜெபம், தியானம், ஆத்ம விசாரம் என்கிற பல படிகளை கடக்கும்போது நம்முள் கர்மயோகம், பக்தியோகம், ராஜயோகம், ஞானயோகம் என்பன நிகழ்ந்து பரம்பொருளை தரிசிக்கும் இறை அனுபூதி கிடைக்கிறது என்று. அரசனும் தன் சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தவனாய் பெருமகிழ்ச்சியுற்று அவனுக்கு தேவையான பரிசுகளை அளித்து மகிழ்ந்து அந்த இளம் வீரனை தன் சொந்த ராஜகுருவாக்கி நிரந்தர பணியமர்த்தினான். நன்றி, வணக்கம்.